இந்த சுடரோட கேஸ்ல இருந்து விஜய், மல்லி 2 பேருமே ரிலீஸ் ஆயிடுறாங்க. பார்க்குற நமக்கு அவ்ளோ ஆனந்தத்த குடுக்குறாங்க. விஜய் ரிலீஸ் ஆகி வெளில வந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்பவே அவ்ளோ ஆனந்தமா இருக்கு. மல்லி ரசிகர்கள் தொடர்ந்து எக்ஸைட்மென்ட்டா இருக்கிறாங்க. இது போல தொடர்ந்து மல்லி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஸ்டோரி லைனுமே வேற லெவல்ல விறுவிறுப்பா வர இருக்கு. இப்ப விஜய், மல்லி 2 பேருக்குமே இந்த கேஸ்ல தொடர்பு இல்ல அப்படின்னு சொன்னா, உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத நிச்சயமா கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஒரு கேஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அதோட பின்புலத்துல யாரு இருக்கிறாங்க, யாரு அவங்கள கொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும். இப்ப நீதிபதியுமே தீபிகாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க. நீங்க 36 கேஸ் வின் பண்ணியிருக்கிறீங்க, கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு அக்யூஸ்ட போட்டு அடி அடின்னு அடிச்சு பொய்யா வாக்குமூலம் வாங்கியிருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்கள வார்ன் பண்றாங்க. அதனால தீபிகா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. விஜய், மல்லி 2 பேரும் வெளியில வந்துட்டாங்க. இப்ப தீபிகாவுக்கு இருக்கிற ஒரு நெருக்கடி என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்து உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆனாலுமே அவங்களோட டார்கெட் இப்ப வரைக்குமே மல்லியா தான் இருக்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறது ஒரு பக்கம் கதிரேசன், ராஜியா அப்படின்னு சொல்லி பல குழப்பங்கள் இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொன்னாலுமே, ராஜி பண்றதுக்கு ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ராஜியுமே கடைசியா இந்த சுடர் மிரட்டி இருப்பாங்க. ஒரு வீடியோ ஆதாரத்தை அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா பழைய ரேணுகாவோட கழுத்துல இந்த ராஜி தான் காலை வச்சு மிதிச்சு கொண்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதால அந்த வீடியோவை அனுப்பியிருப்பாங்க. அதனால 50 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரியுமே கேட்டு மிரட்டி இருப்பாங்க. கதிரேசன் எல்லாம் கொஞ்சம் வாய்ஸ் ஓவரால் விடத்தான் செய்வாங்க. ரகுவுமே நான் அப்படி பண்ணிருவேன் இப்படி பண்ணிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம ராஜியை பத்தி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க சைலண்டா பல வேலைகள் பண்ணுவாங்க அப்படிங்கிறதால இந்த விஷயத்துல நிச்சயமா சுடரோட இறப்புக்கு பின்னாடி இந்த ராஜி தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நம்புறேன். இருந்தாலுமே சுடர் இறந்திருப்பாங்களா? நிச்சயமா இல்ல. ஒரு சமயத்துல அவங்க உயிரோட வருவாங்க. ராஜி கடத்தி வச்சிருக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன இந்த விஷயத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.